Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics, Unit 8, Heat and Thermodynamics. Book back problem number 14. Problem என்னன்னா, a Carnot engine whose efficiency is 45% takes heat from a source maintained at a temperature of 327 degrees Celsius. To have an engine of efficiency 60%, what must be the intake temperature for the same exhaust temperature? So this is a given problem. இந்த ப்ராப்ளம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கார்னாட் என்ஜினுடைய எஃபிஷியன்சி 45%, அதனுடைய சோர்ஸ் டெம்பரேச்சர் 327 டிகிரி செல்சியஸ். இந்த எஃபிஷியன்சியை 60% இன்க்ரீஸ் பண்ணணும்னா சோர்ஸ் டெம்பரேச்சரை எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சிங்க் டெம்பரேச்சரை அப்படியே வச்சுக்கிட்டு சோர்ஸ் டெம்பரேச்சரை எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணால் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கார்னாட் என்ஜினுடைய எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா ஈட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் TL பை TH. இங்கே TL அப்படிங்கிறது சிங்க்னுடைய டெம்பரேச்சர், சிங்க் டெம்பரேச்சர். TH அப்படிங்கிறது சோர்ஸ் டெம்பரேச்சர். ஸோ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சோர்ஸ் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு 45%. சோர்ஸ் டெம்பரேச்சர் எவ்வளவு? சோர்ஸ் டெம்பரேச்சர் இஸ் 327 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த 45% நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 0.45 அப்படின்னு எழுதிக்கலாம். 327 டிகிரி செல்சியஸை கெல்வினில் கன்வெர்ட் பண்ணால் 600 கெல்வின் அப்படின்னு வரும். ஸோ இது வந்து 45% கொடுத்துருக்காங்க. திஸ் கேன் பி ரிட்டன் as 0.45. It is a efficiency and TH is a source temperature. இதை வந்து கெல்வினில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் 600 கெல்வின். Now இந்த ரெண்டு டேட்டாவையும் வச்சுக்கிட்டு நம்ம சிங்க்னுடைய டெம்பரேச்சரை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ TL by TH is equal to 1 minus eta and this is equal to 1 minus 0.45 which is equal to 0.55. Therefore TL is equal to 0.55 into இங்கே இருக்கிற TH இந்த பக்கம் வந்துச்சுன்னா into TH அப்படின்னு வரும். So this is equal to 0.55. What is the source temperature? Source temperature is 600 Kelvin. So this is equal to, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா we will get 330 Kelvin அப்படின்னு வரும். இந்த சிங்க் டெம்பரேச்சரை மாற்றாமல் எஃபிஷியன்சி 60% ஆகணும்னா சோர்ஸ் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ we are going to increase the efficiency. Efficiency is increased to 60% which is equal to 0.6. Now sink temperature நம்ம மாற்றலை, that is 330 Kelvin. இப்போ source temperature எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். So what is the formula? Formula is eta is equal to 1 minus TL by TH. இந்த TL by TH எந்த பக்கம் கொண்டு வந்துடலாம்? TL by TH is equal to 1 minus eta which is equal to 1 minus 0.6 and this is 0.4. So TH is equal to, TH கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா TH நியூமரேட்டருக்கு வரும், 0.4 டினாமினேட்டருக்கு வரும். இந்த பக்கம் என்ன இருக்குது? TL இருக்குது. TL divided by 0.4.
டிஎல்னுடைய வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 330. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 330 டிவைடட் பை 0.4. இதை கால்குலேட் பண்ணோம்னா we will get the value as 825 Kelvin. That is the source temperature is 825 Kelvin. இதை நம்ம டிகிரி செல்சியஸில் கன்வெர்ட் பண்ணோம்னா TH is equal to 552 டிகிரி செல்சியஸ். அதாவது இதிலிருந்து 273 மைனஸ் பண்ணோம்னா we can convert Kelvin to Celsius. Celsius to Kelvin வேணும்னா 273 ஆட் பண்ணணும். Kelvin to Celsius வேணும்னா 273 மைனஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த சோர்ஸ் டெம்பரேச்சர், அதாவது இன்டேக் டெம்பரேச்சர். ஸோ இன்டேக் டெம்பரேச்சர் 552 டிகிரி செல்சியஸாக இருந்தால் எஃபிஷியன்சி 60% இருக்கும். திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த கிவன் ப்ராப்ளம். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் புக் பேக் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.